நீங்கள் போங்கள், நான் தனியாக இருக்கிறேன், ஆனால் உங்கள் வழியில் தான் இருப்பேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தனியாக வந்துட்டார். அது எங்கிட்ட சொல்லிட்டு சிரிச்சார். அஞ்சனையா விட்டுட்டீங்களே, இன்னைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அதிபராக, ஒரு பொறியியல் கல்லூரிக்கு அதிபராக அப்படின்னு சொல்லி வரிசையில் உள்ள இதெல்லாம் சொல்லிட்டே வந்தேன். நான் நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படி முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அவர் கடைசி கட்டத்தில் நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை, பணம் தட்டுப்பாடு தான். நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த கட்சிகளில் இருக்கிற மாற்று மொழிக்காரங்களை விட்டுட்டு பெரிய அளவில் இருக்கிற தமிழர்களுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் போடுங்க, நான் போய் அந்த காசை வாங்கிட்டு வர்றேன் உளமாற சொன்னேன். அப்போ அவர் சொன்ன காரை ஓரமாக நிப்பாட்டு அப்படின்னு நிப்பாட்டினேன். அவனுங்க கொடுக்குற காசில், இந்த திராவிடனுங்க கொடுக்குற காசில் தான் என் உயிர் நிற்க வேண்டுமானால் அந்த உயிர் இப்பொழுதே போய்விடது. சமரசம்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்படின்னா நான்லாம் எப்படி பட்டை திட்டப்பட்டிருக்கிறேன். கடைசி எனக்கே இப்போ வயசு ரொம்ப ஆகிப்போச்சு. ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா நான் போராளியாக இருப்பேனோ என்னவோ. அவ்வளவு ஒரு தீர்க்கமான தீவிரமான ஒரு தமிழ் பக்தர், நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டி அவர் இல்லாமல் போய்விட்டது வேறு இழப்பு தான். ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சுக்கிறேன். திரு சீபா ஆதித்தனார் தினத்தந்தி பத்திரிகை அதிபர், அவர் தான் கடைசி செய்தி நாளைக்கு தலைப்பாக என்ன வர வேண்டும் என்று முடிவு செய்வதற்காக 8 மணி வரைக்கும் தினத்தந்தி அலுவலகத்தில் நிற்பாராம். ராய்டர் சர்வீஸ் மாதிரி நிறைய சர்வீஸில் அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ட்விட்டர் டேப்புன்னு சொல்லுவாங்க, அதில் டிக்கர் டேப், அதில் வந்துக்கிட்டே இருக்கும் செய்தி. அதில் ஆகஸ்ட் 15 1962 மாலை 8 மணிக்கு டேப்பில் வந்துக்கிட்டு இருக்கு.